முன்னாடி நீ எந்த கோச்ல இருந்தியோ அந்த கோச்ல தான். சீக்கிரமா அங்க போய் எல்லாரையும் இன்னொரு கோச்சுக்கு அனுப்பிடு. இனிமே அவசரம் எனக்கு தேவையில்ல. நீ செய்யற வேலைய இமிலி உன்னோட நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன விடு, அந்த டிவைஸ் வெடிக்க போகுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த டிவைஸ் வெடிக்க போகுது. அப்புறம் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இவன் என்ன மேக்னெட்டால புடிச்சிட்டான். ஏன்னா என்ன மெட்டலால செஞ்சிருக்காங்கல்ல. இதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆன்டி மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். ஆன்டி மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். என்னால ட்ரெயினை காப்பாத்த முடியாது. ரோபோபாய் சீக்கிரம் வா. இம்லி, என்னோட பேட்டரி லோ ஆயிட்டு இருக்கு. பவர் லோ ஆக போகுது. என் கைய பிடிச்சுக்கோ. கோச்ல உன் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். Thank you, Emily. Welcome, Roboboy. Okay, bye bye. See you. Man freezing device இப்போ பின்னாடி தான் இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல வெடிய போகுது. Thank you, Roboboy. பாபா, மறுபடியும் வந்துட்டியா? வந்து இந்த இடத்துல இல்ல. யாருன்னு இப்படி சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? நில்லுங்க, தைரியமா இருந்தா நில்லுங்க. அங்க பாத்தீங்களா, அந்த ட்ரக் ரோபோபாய் மேல விழ போகுது. ரோபோபாய் அங்க இருந்து தள்ளி போங்க. அந்த ட்ரக் உங்க மேல தான் விழுக போகுது. போங்க. மறந்துட்டேன். ரோபோபாய் தள்ளி போங்க. ட்ரக் விழ போகுது. அதுவும் உங்க மேல தான். இந்த ஜிண்டு எங்க போயிட்டான்? எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் இங்க இருக்க மாட்டேங்கிறான். என் பையன் பண்டி பிலிம் ஷூட் பண்ணிருக்கான். அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் பிலிம்னு சொல்லிருக்கான். அதோட எண்டு எல்லாருக்குமே பிடிக்குமா? வாங்க பார்க்கலாம். இப்ப பாரு, இந்த துணிய புல் மேல போட்டா எங்க அப்பாவை எப்படி ஓட வைக்கணும் மட்டும் பாரு. சூப்பரா இருக்கும். பண்டி, இப்படி எல்லாம் செய்யறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஜாலியா இருக்கும்பா, அமைதியா பாரு. ஓ, அப்படின்னா இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நான் அதுகிட்ட எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா? இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. நீங்க பார்த்ததெல்லாம் போய் நான் பண்ணல.
மன்னிச்சிடுங்கப்பா, இத நான் செய்யல. பப்ளே நில்ல, என்னையும் கூட்டிட்டு போ. சும்மா விட தாத்தா, அந்த திருடன் டிம்பக்டு தான். ஏதோ கேஜெட் வச்சு அவன் இன்விசிபிளா இருக்கான். வீர் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். வீரால அவனை பார்க்க முடியல. ஆனா இங்க இருக்கிற ஸ்கிரீன்ல என்னால அவனை பார்க்க முடியுது. வீர் கிட்ட ஒன்று சொல்லு, எங்கெல்லாம் அவன் இருக்கானோ அங்கெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கும்னு. சரி. இம்லி, நான் தான் சொல்லிருக்கேன்ல, தூரமா போன கிட்ட வராத. வீர், தாத்தா என்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்க பாடி இருக்கோ அங்கே ஹீட்டா இருக்கும்னு. ஹீட் சீக்கிங் டிவைஸ் ஆன். Heat seeking device on. மாத்தியா? ஒரு சூப்பர் பாய். அவனை நம்மளால பார்க்க முடியல. ஆனா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு பாரு. இப்ப என்னோட பங்குக்கு அவனுக்கு நான் எப்படி ஒரு கிக்கு கொடுக்க போறேன்னு பாரு. இப்ப நான் என்னோட பங்கு கொடுக்கணும்ல. இந்தா என்னோட பங்க வாங்கிக்க. ஆனா அவங்க இருக்கிறத பார்க்கவே முடியலையே. போதும், நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களால என்ன பார்க்க முடியுதுன்றத. பாஸ், நான் வந்துகிட்டே இருக்கேன் பாஸ். வீர், நீ நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. டிம்பக்டு என்னோட டூப்ளிகேட்ட புடிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். யார் யார எங்க புடிச்சன்னு அவனுக்கே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்போ என்ன பண்றது? ஜிண்டு, சீக்கிரமா அந்த 2 டூப்ளிகேட்ஸையும் அனுப்பிடு. இவங்க 2 பேரையும் அனுப்பிடு. சீக்கிரமா இவங்க 2 பேரையும் அனுப்பிடு. சீக்கிரமா இவங்க 2 பேரையும் திரும்ப அனுப்பிடு. இவங்களால நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏய், 2 பேரும் நிப்பாட்டுங்க. உண்மையான வீரு நான் தான். அதனால நீங்க 2 பேரும் போயிடுங்க. நான் தான் உண்மையான வீரு, புரிஞ்சுக்க. இல்ல, நான் தான் உண்மையான வீரு. ஆஹா, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மையான பாஸ் யாருன்னு இம்லி நீயாவது சொல்ல. இம்லி, நான் தான் உண்மையான வீர். தாத்தா, நீங்க பாருங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் தான் உண்மையான வீர். நான் தான். உண்மையான வீர் நான் தான். இல்ல, நான் தான். நான் தானே சொல்றேன்ல. நீ இல்ல, நான் தான் உண்மையான வீர். இல்ல, நான் தான் உண்மையான வீர். ஜிண்டு, நீ இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, இதுல யாரு உண்மையான பாஸ்ன்னு. இல்ல, உண்மையான வீர் நான் தான். இல்ல, நான் தான் உண்மையான வீர். உண்மையான வீர் நான் தான். இல்ல, எத்தனை தடவை சொல்றேன், நான் தான் வீர். ஓடிடுங்க. Wing suit
இவன் தான் உண்மையான வீர், இம்லியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் இம்லியோட நண்பர்கள் கிடையாது. ஆமா தாத்தா, நீங்க சரியா சொன்னீங்க. ஆண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் தம் தமாதம். நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தீங்களோ மறுபடியும் அங்கே திரும்பி போயிடுங்க. உண்மையான வீரு நான் தான். ம்.